ஆதியே துணை. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய நமது புதுக்கோட்டை நெய்வேலி சபையில் நாம் தொடர்ந்து நம்முடைய குலதெய்வம் பிரம்மபிரகாச மெய்வழி சாலை ஆண்டக்கூடிய அந்த பொங்கல் திருவிழாவை பற்றி நாம் கடந்த 2 வாரங்களாக நாம் பேசிக் கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நமக்காக நேரங்களை ஒதுக்கி நம்முடைய சிறப்பான முத்தி பெறுவதற்காக காரிதரிசி மாமா மெய்வழி செந்தாமரை ஆனந்தர்களை இந்த புதுகை நெய்வேலி சார்பில் நமஸ்காரமுடன் வரவேற்போமாக. நமஸ்காரம் மாமா, வாங்க. மாமா கேட்கலாம் மாமா? மாமா மீட் விடுங்க. அம்மா மீட்ல இருக்கு மாமா. சத்தியம் தீரங்க சாயுச்சியாக்கம் சாயுச்சியாக்கம். அண்ணா எக்கோ ஆகுதுண்ணா. சத்தியம் தீரண்ட சாயுச்சிய கடலே சகல குணாநிதி கடலே சித்தர்கள் உலத்தில் கிளிவுறும் கடலே ஜெயமணி கோழிக்கும் பார் கடலே முத்தர்கள் உரையும் வித்தக கடலே வேதனாவலை தவள் கடலே புத்தியில் சிறந்த முத்துரை மதினா புகழ் முகம் மதுமதி கடலே. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்று புதுக்கோட்டை காணொலி நிகழ்நிலை சபையினருக்கும் அதன் அமைப்பாளர் சாலை சிவராஜனுக்கும் என் உரையை பதிவு செய்ய வந்திருக்கும் சாலை ஆனந்த முதலியாருக்கும் அன்பு கணிந்த நமஸ்காரங்கள். வர இருக்கும் பொங்கல் திருவிழா பற்றி முத்தி பேருரையாற்ற அழைத்திருக்கிறார்கள். மதுரை பழஞ்சாலை காலத்திலேயே பொங்கல் தினத்தன்று பொங்கல் வைத்து தெய்வத்துக்கு சமர்ப்பித்த பிறகே நம் இல்லத்திற்கு எடுத்துச் செல்வது என்பது வழக்கமாக இருந்திருக்கிறது. இப்போது சாலை தேவபூமிக்கு வந்து 64 அடி உயர கொடி கம்பம் நிறுத்தி அதனை வானுயர பறக்க விட்டு நம் மெய்வழி மெய்ஞான ராஜ்யத்தினை ஸ்தாபிதம் செய்த நிலையில் 1946 தான் முதலில் கோளரி சாலையர் பொங்கல் திருவிழாவை தெய்வம் எடுத்து வைத்தார்கள். வழித்தடமோ பஸ் வசதியோ சரியாக இல்லாததாக இருந்த அந்த காலத்தில் இருந்தது. அப்படி இருப்பினும் நாடெங்கிலும் இருந்த மெய்வழி மக்கள் தங்கள் குழந்தை குட்டிகளுடன் சத்தியமங்கலம் வரை பஸ்ஸில் வந்து இறங்கி தலையில் மூட்டை முடிச்சுடன் முட்கள் நிறைந்த ஒத்தையடி பாதையிலும் குறுகிய வயல் பரப்பிலும் இறங்கி நடந்து தெய்வ கீதங்களை முணுமுணுத்து பாடிக்கொண்டே கூட்டம் கூட்டமாக சாரியாக சாலைக்கு வந்து செல்வார்கள். இது காணும் சுற்றியுள்ள கிராம மக்கள் வியப்புடன் பார்த்தபடி நிற்பர். குறிப்பாக மதுரை, பூவாளூர், திருச்சி, தஞ்சாவூர், சென்னை, சேலம், நாமக்கல் ஊர்களிலிருந்து மக்கள் கும்பலாக வந்து சேர்ந்து பொங்கல் வைபவத்தில் சேர்ந்து கொள்வர். அந்த தேவ திருநாளான கோளரி சாலையர் பொங்கல் விழாவிற்காக பானை வழிபாடல் என்ற ஒரு பாடலையும் மெய்நெறி நீதியாக தெய்வம் நமக்கு இயற்றி எடுத்து வைத்துள்ளார்கள். இதில் ஆதிசாலை நாட்டு
மெய்வழி ஆண்டவர் மக்கள் குலம் நீதி பேருங்கூடி பானை மாலைப்பான பலி பொங்கலோ பொங்கல் என்று பாடியிருக்கிறார்கள். இதில் பானை பலி என்று வருவதன் அர்த்தம் என்ன என்றால், பலி என்று வரும் சொல்லிற்கு தேவ அமுத படைப்பு என்றும், தெய்வீக வழிபாட்டு யாகம் என்றும், இறைவனி ஆட்சிக்கு ஒரு பூஜை என்றும் அர்த்தம் ஆகும். பலி என்ற சொற்பதம் கொண்ட ஒரு தெய்வீக யாக வழிபாட்டினை அன்று செய்து தேவத அமுதமாக பொங்கல் என்ற அமுதை பொங்கலிட்டு தெய்வ திருவடிக்கு சமர்ப்பித்து பெருவாழ்வினை நாம் பெற வேண்டிய ஒரு நன்னாள் இந்த திருவிழா ஆகும். பொங்கல் திருவிழா பாடலில் நமக்கு 7 வித ஆசீர்வாத கங்கணத்தை நமக்கு தெய்வம் அருளி பொங்கலிட செய்திருக்கிறார்கள். தெய்வம் எடுத்து வைத்துள்ள பொங்கல் திருநாள் பாடலில் வாழை போக்கி பலன் கைகூடிக்கிட நாளதாவொரு நன்னியதா முடி வாழும் மாதம் தையாமுத தேதியே வாழும் மாதம் தையாமுத தேதியே கோளரி சாலைய திரு நாளிதே என்று வருவதில் கோளரி சாலையர் திருநாள் என்று ஒரு முழக்கம் உள்ளது. தெய்வ வாக்கியத்தில் மனிதர்களின் நவகிரக கோயில்களின் ஆட்சியிலிருந்து விடுவிப்பவர் கோளரி சாலையர் என்று விளக்கம் தந்துள்ளார்கள். இந்த கோளரி சாலையர் பொங்கல் திருவிழா பாடலில் வரும் முதல் வரியில் வாழை போக்கி பலன் கைக்குளிக்கிட என்று வருகிறதை பார்ப்போம். அதில் பாழ் என்பது மாயையில் சிக்கியுள்ள வெளிமனத்தை குறிக்கும். அதை போக்கி தாண்டினால்தான் நாம் நற்பலனை பெற முடியும் என்று தெய்வம் அறிந்திருக்கிறார்கள். இகவாழ்வில் நம்மை சுற்றி மாயை என்ற முப்பால் படிந்து சூழ்ந்து கொண்டு ஆட்டி படைக்கிறது. அதற்கு முப்பால் என்ற பாழை போக்கி பலன் பெற வேண்டும். தெய்வம் தரும் சத்திய ஞான அருட்போதனைகளை ஆழமாக நம் உள்ளத்தில் பதிக்க வேண்டும். அப்போது வெளிமனமாகிய பாழை போக்கிட முடியும். தெய்வ நினைவில் இருந்து வரும்போது மனம் இயல்பாக உள்முகமாக ஒன்றுபட நற்பலன் கிடைக்கும். நம் வேத நூலில் இது பற்றிய நிறைய விவரங்கள் வருகிறது. இந்த முப்பாழையும் கடந்த ஒரு பலன் தரும் நன்னெறியை நமக்கு தரும் அருள் வரதர் நமது குரு கொண்டலரான தெய்வம் அவர்கள்தான். அந்த பாழ் என்ற சொல் முப்பாழ் என்பதாக ஞானச் செம்புகளின் சாஸ்திரங்கள் விரித்து எடுத்து கூறுகிறது. அதனில் முதலில் வருவது காரியப்பாழ் என்றும், அடுத்து வருவது காரணப்பாழ் என்றும், மூன்றாவது காரண காரியப்பாழ் என்பதாகவும் விவரிக்கின்றார்கள். முதலில் வரும் காரியப்பாழ் என்பது இகவாழ்வின் மாயப்பாழாக உள்ளது. அடுத்து வரும் காரணப்பாழ் என்பது பிரம்மம் தந்த சீதனவரமான வித்யா தத்துவ வரங்களையெல்லாம் மறைக்கும் மாய நபுசுகளை கொண்டதாக உள்ளது. மூன்றாவதான காரிய காரணப்பா என்பது இகநல வாழ்விற்கும் பரமபத வாழ்விற்கும் செல்ல முடியாதவாறு தடுக்கும் அதே மாயை நிலையை கொண்டதாக உள்ளது. ஆக இந்த முப்பாழும் நம்மை இகவாழ்வையும் பரம்பத வாழ்வையும் பெற முடியாதவாறு பொதித்து அழித்து விடுகிறது. அந்த மூன்றையும் கடந்துதான் நாம் நலவாழ்வையும் பூரண நல்ஞான வாழ்வையும் பெற்று வாழ வேண்டும் என்றுதான் வாழை போக்கி என்று தெய்வம் பாடுகிறார்கள். சபையில் மெய்விழ் மக்கள் ஒரு சமயம் வாழைப்போக்கி என்ற வார்த்தை பாசுரத்தில் வருவதை எடுத்து இப்படி விவரித்து பேசுகையில் தெய்வம் அவர்கள் குறுக்கிட்டு சாவை போக்கி என்று உரக்க குரல் கொடுத்து அந்த சொல்லின் அர்த்தத்தை ஒரே வீச்சில் எடுத்து புரிய வைத்தார்கள். முப்பாழ் கடந்து அந்த மூல குகை சென்று அப்பாழ் கடந்து அந்த தெரியுதுபா இப்ப தெரிசிக்க இங்கு எந்நாளில் செய்தவமோ என்று தாவீது காமிலில் தெய்வம் பாடியிருக்கிறார்கள். இன்று இந்த தெய்வீக பொங்கல் வைக்கும் செயலால் நம்மை விடாது பற்றியிருக்கும் முப்பாழ் போய்விடும், நற்பலனே வெளியும். இன்று உங்களுக்கு வெளியும் இந்த அற்புதம் எந்நாளில் நீங்கள் செய்த தவமோ என்று தெய்வம் பாடியிருக்கின்றார்கள். முப்பாழ் கடந்தால் அந்த ஜீவ மூலக்குகியில் தெய்வ அருளால்
நம் மனோலயம் புகுந்துவிடும். அப்போது நம் அகத்தில் ஏற்படும் ஞான பொறிப்பால் பிரம்ம பிரகாசம் தோன்றும். அதனைதான் அந்தாத்தெரியுது பார் என்று தெய்வம் பாடுகிறார்கள். நமது வேத நூலில் இந்த மூலமலை ஜீவபொறியை பற்றி எடுத்து கூறிவிட்டுள்ள பாடல் வரிகளில் வேதமணி பீடம் எனும் ஞாதம் எனும் ஜீவ குகை நாயகம் எனும் சூழலில் இருந்து என்று எடுத்து பாடியுள்ளதை பார்க்கின்றோம். அந்த பிரம்ம ஜீவ மூலகுகியே தெய்வ வேதமணி பீடமாக இருக்கிறது. அதனால் நமது நாயக பெருமானின் வேத போதமே ஞான சூழாக ஞான வித்தாக உள்ளது என்று பாடியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த தெய்வ நன்னாளில் பொங்கலிடும் இந்த தெய்வீக யாக வழிபாட்டால் முப்பாழுக்கு அப்பால் உள்ள மூலக்கோயிலுக்கு சென்று ஞான பிரம்ம பிரகாசத்தை தரிசிக்கும் அருள் வைப்பு நமக்கு கிடைக்கும் என்றும் பாடுகிறார்கள். இந்த பிரகாசத்துடன் நெல்லடா கொகையில் ஒரு மனதாய் சென்று நினைக்கவென்று நெடுநேரம் கூவிக்கொள்ள நெல்லடா கால் மேலும் தலை கீழாக என்று தவநிலையின் முறைமை அதிசயத்தை பற்றி நமக்கு எடுத்து பாடியிருக்கிறார்கள். பொங்கல் திருவிழா பாசனமாக அவர்கள் எடுத்து வைத்துள்ள 27 வரிகளில் 7 வித எகவாழ்வு மற்றும் பரமபத வாழ்விற்கான நல்வரத்தை எடுத்து வைத்து பாடியிருக்கிறார்கள். இந்த யோக யாக பொங்கலினால் தெய்வம் அவர்கள் நமக்கு தரும் இந்த அருள் வைப்பை படிப்படியாக ஒவ்வொன்றாக 8 பாசுரங்களாக பிரித்து நமக்கு எடுத்து வைத்து நல்லாசியை வழங்கியிருக்கிறார்கள். முதல் பாசுர பொங்கல் திருவிழா பாடலில் மங்கையர் பொங்கலிட மாமன்ன வாழர்கள் கூட நிற்க தங்கள் பெண்டு பிள்ளை தாம் எல்லோரும் கூட பொங்கலோ பொங்கல் என்று பாடி மெய்யு மக்கள் எல்லோரும் குடும்பமாக இந்த தெய்வீக பொங்கல் அமதில் சேர்ந்து வைக்க தெய்வம் அருள்பாலித்திருக்கிறார்கள். 2வது பாசுர பொங்கல் விழா பாடலில் ஆலயம் சுற்றிலுமே அடுப்பிட்டு கோலமாம் பானையிலே சாலை ஜீவ தண்ணீர் வேண்டி ஊழையிட்ட பொங்கலோ பொங்கல் என்று வரும் இந்த பாடல் வரிகளில் ஒரு அதிசயத்தை நாம் பார்க்கலாம். பொங்கல் திருநாள் என்று பானையில் பொங்கல் இடுவதற்கு முன்னால் நம் தெய்வ ஆலய சன்னிதானத்தில் இருந்து ஜீவ மரபு நீர் தீர்த்தத்தை வாங்கி வந்து இதில் இட்டுதான் பொங்கல் வைக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த பாசுர வரிகளான பொங்கல் திருநாள் பாட்டிலில் எடுத்து தெய்வம் வைத்திருக்கின்றார்கள். பொங்கல் திருநாளில் தெய்வ சன்னிதானத்தில் நமக்கு வழங்கப்பெறும் ஜீவ தண்ணீர் நம்மை தவவரத்தில் ஏற்றச் செய்யும் ஒரு அருள் பாலிப்பு. நம் மெய்வெளிகுல மக்களின் பாவச்சேத்தை போக்கி அந்த பாவங்களை உலர்த்தி சங்காரம் செய்வதற்கான ஒரு அருள் வருஷிப்பாக இந்த ஜீவ மரபு தீர்த்த நீரை பெருங்கருணையை அருந்தவ இரட்சிப்பாக தந்து இந்த முறைமையை தெய்வம் எடுத்து வைத்திருக்கிறார். தெய்வங்களும் இந்த ஜீவ தண்ணீர் என்பது எவ்வளவு தவ அருள் பெற்றது என்று பழங்கால ஆண்டோர்கள் எடுத்து கூறி வரும் தீர்க்க தரிசனங்களை நாம் வரிசையாக எடுத்து பார்த்து ஆச்சரியம் அடையலாம். இது பற்றி தாவீது நாயகம் அவர்கள் தங்கள் சங்கீதத்தில் தீர்க்க தரிசனமாக கூறும் அவர் வாக்கினில் கர்த்தரின் திரண்ட கருணையே அவரிடம் ஜீவ தண்ணீர் வாயிலாக மக்கள் அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்படுகிறது என்று அறிக்கின்றார். இதேதான் இளங்காளையர் இயேசுபிரான் தமது தீர்க்க தரிசனத்தில் தாகமாயிருப்பவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் கர்த்தரின் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கிக் கொள்ள கடவன் என்று இன்று நடைபெறும் நிகழ்வை அன்றே எடுத்து கூறியிருக்கிறார். தமிழ் வேதம் ஓதி வந்து கொண்டிருக்கும் சத்திய சுத்த வாக்கில் கர்த்தாதி கர்த்தர் நில்லாத நீர் தலை மேல் நிற்கும் இறைவனாக அதிசய ஜலாசனமிட்டு இருந்து கொண்டு தமது குலச்சந்ததிகள் மீது பேருதல் குலத்தில் நிரம்ப பாய்ச்சி அனைவருக்கும் ஜீவாழ் தண்ணீரை இனாமாக இன்று இங்கே இந்த காலத்தில் தந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறது.
இந்த மெய்வகத்துக்கள் கூறியுள்ள தீர்க்கதரிசனை பற்றி நம் ஆதிமான்மியம் 155ஆம் பக்கத்தில் தெய்வம் எடுத்து வரைந்திருக்கிறார்கள். பாவ சங்காரத்துக்காக இந்த பொங்கல் திருநாளில் தெய்வம் அருளும் ஜீவத்தண்ணியின் மகிமையை பற்றி ஆண்டோர்கள் கூறும் தீர்க்க தரிசனங்கள் பலவாறு இன்னும் எடுத்து கூறி தொடர்கிறது. தேடரும் திரவிய அழுப்பத தெல்லமதான இந்த ஜீவ மறுவெளிரி தெய்வம் அவர்கள் குறை தவிர் சுத்தாவி புனல் வீச்சு, குறை தவிர் சுத்தாவி புனல் வீச்சு என்று நமக்கு எடுத்து அருளிருக்கிறார். திருவிழா பாடலில் நாம் ஜீவத்தண்ணீர் பெறுவதால் திரண்ட அருட்கணையின் அருட்கருணையை நமக்கு தந்திரலும் ஆசீர்வாதத்தை நாம் ஜென்மசாவளி அடைவதற்கான 2வது ஆசீர்வாதத்தை 3வது பாசுரத்தில் நமக்கு பாடி எடுத்து வைத்திருக்கிறார்கள். செல்வமும் சீரும் பொங்க, செல்வமும் சீரும் பொங்க, சேர்ந்த பேர் ஜென்ம சாபல்யம் பொங்க, கங்குல் பகலற்ற செங்கமல திரு பொங்கலோ பொங்கல். இதில் உள்ள திவ்ய வரிகளை பார்க்கும்போது அதில் நாம் பொங்கலிடும் இந்த தெய்வ திருவிழாவை பின்னால் நாம் எல்லோரும் செல்வமும் சீரும் பெறுவது மட்டுமல்லாது ஜென்ம சாபல்யமும் பெற்ற தவ ஞான வாழ்விலும் ஓங்க வேண்டும் என்ற அருளாசியை கூறி இந்த பொங்கலை வைக்குமாறு தெய்வம் பாடுகிறார்கள். ஜென்ம சாபல்யம் ஓங்க என்று பாடி இந்த ஜென்மம் எடுத்ததற்கான நித்திய பெற்றை இந்த பிரிவிலேயே நீங்கள் இந்த தேவ பொங்கலினால் பெற்றிடுவீர்கள் என்று பாடுகிறார்கள். இந்த ஜென்ம சாபல்யம் அடைந்துவிட்டால் கங்குல் பகலற்ற செங்கமல திரு, கங்குல் பகலற்ற செங்கமல திரு என்ற ஜீவப்பதி உங்கள் நெஞ்சில் பிரகாசிக்கும் என்ற அற்புதத்தையும் இந்த வரிகளில் எடுத்து வைத்து பாடுகிறார்கள். இது தெய்வம் நமக்கு அருளும் 3வது ஆசீர்வாதமாகும். சீரும் சிறப்பும் தரும் பொங்கல் வைப்பால் ஜென்ம சாபல்யம் ஓங்கி அதனால் ஜீவதேகத்தில் மிளிரும் கங்குல் பகலற்ற செங்கமலப்பதியின் பிரகாசம் உங்கள் பக்தியின் தவமுறையில் கிடைக்கும் என்று பாடுகிறார்கள். இதில் வரும் செங்கமலம் என்ற அருட்சொல்லி வெறும் சொல்லாளர்களுக்காக தெய்வம் எடுத்து இந்த பாசுரத்தில் பாடி இருக்கவில்லை என்பதை நாம் அறிய வேண்டும். செங்கமலம் என்பது நம்முள் தெய்வம் அமரும் ஞான பீடம் என்று நமக்கு புரிய வைக்கவே இந்த பாடல் வரிகளை பாடியுள்ளார்கள். இது கங்குல் பகலற்ற எல்லை, 1008 இதழ் தாமரை எனும் ஜீவ பிரகாச எல்லை. ஜீவதேக சங்கமலத்துக்கு அரசர் நமது தெய்வங்கள் அவர்கள். இதனை குறித்துதான் ஓதிய முத்தர் நூலில் மறைத்தது, ஓதிய முத்தர் நூலில் மறைத்தது உழைத்திடுவேன் இங்கே, இங்குரையானது எங்கும் இல்லாதது செங்கமல தரசே, இங்குரையானது எங்கும் இல்லாதது செங்கமல தரசே என்று சோழச நிலையில் தெய்வங்கள் பாடலிலிருந்து இதனை அறியலாம். நமது ஜீவஜகமான செங்கமல எல்லைக்கு அரசனானவர் நமக்கு தவ வரும் தரும் ஏற்றத்தால் கங்குல் பகலற்ற ஜீவஜக நாட்டினை அடையும் பிரம்ம பிரகாச தவச்சேனை நாம் பெற்று விடுகிறோம். கங்குல் பகலற்ற விடி வெள்ளி கீழம்ப காவிக்கொடி ஏறும் என்று ஊதிடும் சங்கே, சங்கமல பாவியில் விடி வெள்ளி கீழம்ப செவ்வற் கொடி ஏறும் என்று ஊதிடும் சங்கே, சங்கமல பாவியில் விடி வெள்ளி கீழம்ப செவ்வற் கொடி ஏறும் என்று ஊதிடும் சங்கே. நம் ஜீவதேக பிரம்ம ஆன்மனம் எழுந்துள்ள அந்த கங்குல் பகலற்ற தெய்வவாழ் பதியான செங்கமல ஜீவதேகத்தில் தெய்வ வேத ஞான பதிப்புகளை எடுத்து பாடும்போது நம் ஜீவதேகத்தில் எழுந்துள்ள பிரம்ம பிரகாசமானதில் படியும். அதுபோது நமது குருவரனே பரன் என்ற உண்மையை நம் சித்தம் தெரிந்து கொள்ளும். இதனையெல்லாம் நாம் துல்லியமாக அறியவே இயல்பாக ஜீவல நாட்டின் பிரகாச நிலையை பற்றியெல்லாம் எடுத்து தெய்வம் பாடுகிறார்கள்.
கங்குல் பகலத்த என்னிடம் கதிர்முனையினில் ஆடிடும் கங்குல் பகலத்த என்னிடம் கதிர்முனையினில் ஆடிடும் கச்சினி பச்சை கண்கள் கூசுதே ரத்தினோ என்று மெய்மணி ஞானத்தில் பாடுகிறார்கள். சந்திரன் சூரியன் இல்லாத இடம்தான் கங்குல் பகல் அற்ற இடமாகும். இந்த நுட்ப பிரகாச தசல்லி எடுத்து இன்னும் ஆழமாக நாம் புரிந்து கொள்ள இங்கு நமது குருபர காமில்தான் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள திவ்யரத்ன மணிமந்திரம் அதுவூ சந்திரனும் சூரியனும் இல்லாத இடம் தன்மயமாய் நின்றிலங்கும் தசல்லியத்தே காலவட்டம் தங்கி மதி அமுதம் சிந்தும் கண்டுகளை பாற்றிவிட்ட காமியில் மேல் என்று தெய்வம் குருவாயில் பாடியிருக்கிறார்கள். சந்திர சூரிய தோற்றம் அங்கு இல்லாமல் இரவும் பகலும் இல்லாத இந்த எல்லை ஆண் பெண் என்றில்லாத ஏக கொடி குரோதிய நிலம் அது என்று தெய்வம் மான்மித்து வருகிறார்கள். இவ்வாறாக கொடியாசனத்தை சுட்டி காட்டி ஏறியதும் அங்கு இரவு பகலற்ற ஆண் பெண் இன்றாத நிலையையும் கண்டார்கள். அன்றியும் ஏகரூப கோடி கருணோதயம் இருக்கும் எட்டாத அந்த அதிமகோன்னத மேல்நிலை என்னும் அருப்பெருநிலை இருதயமும் நிலமும் கண்டார்கள். பேர்மேலும் தலைகளாக இருக்கின்ற அருங்காரண ஆச்சரியமும் கண்டார்கள். அதிசோபன ராகரக கவன லக்கின பகுதாம்புய வலிமை பார அதிசய ஆச்சிரத்தையும் கண்குளிர கண்டார்கள் என்று வரைந்து இதுவே இருதய கல்வி எனும் இருதய கவனம் இருக்கும் என்றும் நமக்கு புரிய இச்சிருக்கின்றார்கள். கண்ணுக்குள் மறைந்திருக்கும் கண்ணுக்கு மறைந்திருக்கும் அக்குள்ளின் கமலமல இருதய வடிவம் பெண்ணுடன் ஆணும் அங்கு இருக்கு அவ்விடத்தில் பெண்ணும் ஆணும் அங்கு இல்லை இல்லையே என்று பூரணப்பதியில் பாடுகிறார்கள். இந்த செய்தியெல்லாம் நமக்கு தெரிவித்து விட்டால் கங்குல் பகலற்ற நிலை இங்கு நோக்கலாம். கங்குல் பகலற்ற நிலை கங்குல் பகலற்ற நிலை இங்குலோக்கலாம் இங்குலோக்கலாம் தங்க வைத்த கும்பல் இங்கே எங்கெங்கும் பாரீர். கங்குல் பகலற்ற நிலை இங்குலோக்கலாம் இங்குலோக்கலாம் தங்க வைத்த கும்பல் இங்கே எங்கெங்கும் பாரீர். இந்த தெய்வப்பதி எல்லி நம்மையெல்லாம் தெய்வம் ஏற்றி வைத்து விட்டதாக தெய்வம் பாடுகிறார்கள். தம் சத்தியதேவ பிரம்மகுல மக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து வைத்து ஒரே கும்பலாக ஒரே குலமாக நிலைவர செய்து வைத்து விட்டது பற்றி மகிழ்ந்து இப்படி தேடுகுடத்தில் பாடுகிறார்கள். தெய்வங்கள் மீது நாம் கொள்ளும் பக்தி கொண்ட மேன்மையும் நாம் கொள்ளும் அன்பின் உரிமையுமே அவர்களை ரட்சித்து அருள் வரம் தரும் மந்திரமாகும். அந்த செங்கவளப்பதியில் தெய்வம் வந்து அமரும் பிரம்ம பிரகாச வீச்சால் அவர்கள் ஏற்றி வரும் வான்கண்ணி விராட்டமும் போன்ற சகல விதமான தவச்செயலின் மகிமையும் தவச்செயலின் மகிமையும் நமக்கு வந்து அடையும். இந்த பொங்கல் திருநாளில் பொங்கல் பாசுரத்தின் வாயிலாக உன்னத ஜீவித தெய்வ எல்லையினை பற்றிய பாரப்பெரிய ரகசியங்கள் எல்லாம் ரத்தின சுருக்கமாக நாம் அகமுக மனோலயத்தில் அறியும்படி செய்து வைக்கும் தெய்வங்களை தவச் செயலால் நாமும் அருள்ஞான களஞ்சிய பேரறிவி பெறுவோம். பொங்கல் திருநாள் 4வது பாசுரத்து வரும் திருவருளானதில் அந்நிய பாவம் பொங்கி இந்நாள் அடைந்ததை வேதெடுத்து நன்னடி புண்ணியம் பொங்கி வரும் பொங்கலோ பொங்கல். இந்த பொங்கல் வைப்பினார் எல்லா பாவங்களும் வேறிருந்து போய்விடும். அதுக்கு பதிலாக நன்னடி புண்ணியம் இன்றிலிருந்து உங்களுக்கு பொங்கி வரும் என்று பாடுகிறார்கள். நாம் வேதத்தில் வரும் முக்கிய வகையிலான பூரணப்பாடு பாசுரத்தில்
பொங்கும் பெரு வாழ்வேரி பொற்பதிக்கு ஆளாகிடுவி. பொங்கும் பெரு வாழ்வேரி பொற்பதிக்கு ஆளாகிடுவி என்ற ஆசீர்வாத வரிகள் இந்த வரிகளுக்கு பொருந்துவதை பார்க்கவும். ஐந்தாவது ஒரு பொங்கல் திருப்பாப்பாடலில் மக்கள் பானை வழி செய், மக்கள் பானை வழி செய், ஆண்டவர் முக்கூறு கத்தி கொண்டு பக்க பணிமதி நிற்க மக்கள் தீரன். முக்கூறு கத்தி கொண்டு பக்க பணிமதி நிற்க மக்கள் தீரன். பொங்கலோ பொங்கல் என்ற பாடல் வரியில் வருகிறது. ஒரு தெய்வீக யாகமாக பொங்கல் வைத்து தெய்வத்திற்கு சந்நிதி முன்னில் சமர்ப்பிக்கப்பட்ட பொங்கலிட்ட பாணியனில் உள்ள தேவ அமுதத்தை ஒரு ஆதி ஊழிய நிகழ்வால் தெய்வத்திடம் வந்து சேர்ந்த முக்கூறு கத்தியை கொண்டு ஒரு ஆதி ஊழிய நிகழ்வால் தெய்வத்திடம் வந்து சேர்ந்த முக்கூறு கத்தியை கொண்டு தங்கள் தவாதிக்க வீச்சிருப்பின் தவாகினியால் அதை புலம்போட்டு சங்கரித்து நமக்கு அருள் தரும் தவசக்தியாக அதை மாற்றி அதை கொண்டு பொங்கல் அமுதத்தை தொட்டு அதிலே தெய்வீக சுத்த சைதன்ய புனிதவரம் தாங்கிய அமுதமாக ஆக்கி நமக்கு அன்று தந்தருள்ளார்கள். இந்த பொங்கல் அமுது நம்மள் உள்ள மும்மலத்தை கருக வைக்கும் அருமந்தாக அப்போது ஆகிவிடுகிறது. அறிவறிப்பாடத்தில் மும்மலம் கருக முச்சொலத் தோன்றும், அறிவு ஒளிர ஆசானை தேடு, அறிகின்ற அறிவே அறிவென்று அறிவார் என்று தெய்வம் பாடுகிறார்கள். மும்மலமாகிய ஆணவம் கண்ணும் மாயி ஆகியவற்றை கருகச் செய்த பிறகே நம்மை நித்திய தவத்தேற லாயக்கொடிகளாக தெய்வம் என்று ஆக்கி வைக்கிறார்கள். அடுத்து அவர்களின் 6வது பொங்கல் திருப்பாசுரத்தில் ஜகாதி அந்தம் விளங்கும் தேவன் அவ்வாந்திர காட்டினிலே மகாசன மக்கள் தீரண்ட பாணி பலி பொங்கலோ பொங்கல். இந்த அவாந்திர ஊழல்மலை காட்டில் ஜெகமே வியக்கும்படியாக மகாஜன மெய்வழி மக்கள் திரண்டு வந்து இந்த மிக அற்புத அதிசய அதிதேவநிலை தெய்வீக யாக அமுது பொங்கலிடும் அதிசய அற்புத திருநாளே இது என்று தெய்வம் பாடுகிறார்கள். குடும்பமாக பொங்கலிட்டு நம் தெய்வ அருள் பெற்று இந்த யுகத்தில் நாம் செல்வ சீருமான வாழ்க்கை பெறுவதுடன் பூர்வ புண்ணிய ஜென்ம சாபல்யம் பெற்று அதனால் நம் ஞான வாழ்வு வங்கி நித்திய தவத்தில் ஏறி மேலாம்பர தவ வாழ்க்கையை பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறார்கள். அடுத்து வரும் 7வது தெய்வ பாடலில் தம் மக்கள் எல்லோரும் நித்திய தவத்தேறி நித்திய வாழ்வு பெற்று கற்பகோடிகால நித்திய நல்வாழ்வினை பெற வேண்டும் என்ற 6வது ஆசீர்வாத வரத்தை தந்து பாடுகிறார்கள். உத்தியோவன காட்டிலே மே மக்கள் நித்திய தவத்தேரும் சத்தினி முன்பாக உத்தமர் தங்குள்ள பொங்கலோ பொங்கல். தெய்வம் எடுத்து வைத்த இந்த உத்தியோவன ஊழல்மலை காட்டில் இந்த பொங்கல் திருவிழா வெப்பினால் தெய்வமர்கள் நமக்கு நம் ஜீவதேக உண்மைகளை பற்றி தெரிய வைத்து நம்மை தேவ மேன்மக்கள் ஆக்குகிறார்கள். தெய்வ அவதாரம் இந்த நில உலகிற்கு இன்று எதற்கு வந்தது என்றால் வரும் நித்திய உலகின் தேவ மக்களாக நம்மை ஆக்கி நமக்கு தங்கள் அருள்ஞான தவத்தினை தந்து புதுயுக வித்தாக எடுக்கவே வந்தார். அதன் நிறைவான 8வது பொங்கல் திருவிழா பாசுர வரிகளில் நமக்கு எடுத்து கூறுகிறார்கள். இந்த நெடும் கலியுகம் அழியப் போகிறது, நடுநிலை நீதியுடன் புத்துலகம் பிறக்கப் போகிறது என்பதை பற்றி முக்கிய அறிவிப்பணி அதில் அறிவித்து விடுகிறார்கள். விதி விதிக்கப் பெற்றிருந்து காலகாலங்கள் எல்லாம் கடந்தோடி திண்டாகிவிட்ட முடிவு கால நாளானது கெட்டே நெருங்கி வந்தபடியினாலே அது நிறைவேறும் தருநாள் இதோ வந்துவிட்டது என்றும் நமது தெய்வமான ஆதிப்பிதாவை நில உலகிற்கு அவதரித்து வந்து பிரளய நீதி செங்கோல் ஓச்சி கலியுக மொழி தீர்ப்பு நீதிமுறை நிகழ்த்தி தலையுக உலக பரப்பு உத்பவம் செய்ய வேண்டிய கடமை என்பதானது தேவநாட்டு தீர்மானம் அவர்களுக்கு உள்ளதினாலே
அதற்கு உரிய அவதார மூர்த்தியாக வந்திருப்பவர் ஆதி மூலமான நமது தெய்வமர்களே ஆவார்கள் என்பதையும், அதனை தம் கடமையாக தம் சிறமையை தாங்கியுள்ள செய்திகள் எல்லாவற்றையும் பொங்கல் விழா நிறைவு பாசமாக எடுத்து வைத்துள்ளார். நெடுங்கலி யுகம் அழிந்து நெடுங்கலியுகம் அழிந்து புவன நடுநீதி யுகம் பிறக்கும் திடலீர்க தரிசனம் நடைபெறும் காட்டிலே பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் புவன நடுநீதி யுகம் பிறக்கப் போகிறது. இன்று இந்த தெய்வ பொங்கல் திருநாள் வைபவ தவைப்பால் நீங்கள் ஜென்ம சாபல்யம் பெறுவது மட்டுமல்லாது அடுத்து வரும் நித்திய யுகத்திலும் நீங்கள் எல்லோரும் நித்திய விட்டாகும் அதிர்ஷ்டத்தையும் பெறுவீர்கள் என்று பாடி நமக்கு 7வது ஆசீர்வாத கங்கணத்தையும் எடுத்து வைத்து தெய்வம் பாடுகிறார்கள். அன்று ஆதியில் மேலை திருநாட்டில் தெய்வமவரிடம் தேவாதி தேவர்கள் அனைவராலும் வேண்டப்பட்டுள்ள ஒரு வேண்டுதல் நிகழ்வின்படி ஆண்டாண்டு காலமாக தெய்வ வருகைக்காக ஆண்டோர்கள் மண்ணில் காத்திருந்து வரும் ஒரு செய்தியை தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு அவ்வப்போது நினைவூட்டி வருவதை இன்று நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை தங்களுக்கு இருக்கிறது என்பதையெல்லாம் கூட இந்த பொங்கல் பாசுரத்தில் தெய்வம் எடுத்து பாடியிருக்கிறார்கள். இந்த பொங்கல் திருவிழா பாசுரங்களில் முதல் 2 பாடல்களில் நம் தெய்வ சன்னிதானத்தில் சாலை ஜீவத்தினை பெற்று பொன்னரங்க தேவையானம் சுற்றி அடிப்பிட்டு குடும்பமாக பொங்கலை நாம் விட்டால் செல்வமும் சீர்வும் பொங்கும் என்று பாடுகிறார்கள். அடுத்து வரும் பாடலில் ஒரே சம்மத மெய்மத மெய்வழி மக்களுக்கு ஜென்ம சாபல்யம் ஒழுங்கி தெய்வ அருட்பேறு கிடைக்கும் என்று பாடுகிறார்கள். அடுத்தடுத்த பாடல்களில் இயலாமையால் நாம் புணர்ந்த பாவம் எல்லாம் அகன்று நன்னெறி புண்ணியம் நமக்கு வரும் என்றும் அதனால் நித்திய தவத்தில் இரும் வல்லபம் வரும் என்றும் பாடுகிறார்கள். நிறைவான பாடலாக எல்லாவற்றுக்கும் மேலாக நடுநீதி தீர்ப்புக்கு பிறகு உதயமாகும் புது யுகத்திற்கு அதன் மிகவித்தாய் புத்துலக வாழ்வில் நாம் வாழ்வதற்காய் அறிதற்கரியான ஞானவித்தாக நாம் ஆளாவோம் என்று கூறி அதற்குரிய தவறத்தை நமக்கு தருவதற்கான செயலாக இந்த பொங்கல் திருவிழாவை நாம் நடத்த செய்து வைப்பதால் அதன் விளைவாக 7 அற்புத வரங்களையும் 7 கட்டளைகளும் 7 ஆசீர்வாத கங்கணத்தையும் நமக்கு தெய்வம் தந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் அறிந்து தெய்வம் எப்பேர் கொத்தவர், இதையெல்லாம் அறிந்து நமது தெய்வம் எப்பேர் கொத்தவர் என்ற ஆச்சரியம் நம் மனதில் படியப்பட அது பக்தி ரூபமாக எழ இந்த திருவிழாவின் மேன்மையின் தவ வீச்சு நம் மீது படியும். நித்திய சுமங்கல சாலை அம்பதியில் நமது மெய்வழி பொன்னரங்க தேவாலய சன்னிதானத்தில் தைத்திங்கள் முதல் நாளாம் பொங்கல் திருநாளுக்கு முன்தினம் தெய்வ திரு அவதார திருநாள் வைபவம் நிகழ்கிறது. சீரோங்கும் அனதர்குல மக்கள் இந்த தெய்வ திரு அவதார தவநாளை தைத்தங்கள் முதல் நாளுக்கு முன்தினம் விடியற்காலமே கோழி கூவும் வேலையிலேயே நாம் கொண்டாடுகிறோம். நமது தெய்வ மான்மியத்தில் வந்துள்ளதான தெய்வ அவதாரம் நிகழ்ந்த நாட்களின் மாட்சிமையும் பழம்பெரும் ஆன்றோர்கள் மிக மிக அழகாக முத்தாக இதை பற்றி எடுத்துக் கூறிய தீர்க்க தரிசனம் எல்லாமும் திரட்டி தொகுத்து அன்று தெய்வ சன்னிதானத்தில் பாடி ஓதி வழங்கி வருகிறோம். பெருந்துணை பெருஞ்சோதி பெருந்தெய்வங்களின் தெய்வீக செயல் அற்புதங்களை குறித்து அவர்கள் அவதார காலம் குறிப்பு எல்லை செயல் அடையாளங்களையும் நிச்சய நிரூபணையுடன் அதிமாதவ ஞான தயாபர செம்மர்கள் எடுத்து வைத்துள்ள தீர்க்க தரிசனப்படியே பூரண சன்னதங்கள் இளங்க வளர்வடையாளம் கொண்டு ஆதி பரம்பொருளான சுத்த சைதன்ய குடஸ்த பிரம்மே நமது தெய்வமாக வந்த தெய்வ அவதார திருநாளின் சென்னாளைதான் என்று நாம் கொண்டாடுகிறோம். தேவ திருகோஷ்டி வானநாட்டு செம்மர்கள் ஒருமுகமாக தீர்மானித்து நிறைமொழி தீர்மானப்படி ஒருமுகமாக தீர்மானித்த நிறைமொழி தீர்மானப்படி ஆதி மனுமகனே மெய்வழி தெய்வமாக சித்தர்களின் தனித்தலைமை தேவ கோவானாக ஊழி பெயர் தெரியும் தேவநீதி விதியாதி அமலானித தேவலோக கட்டளையை நிறைவேற்ற இப்புவியில் பெருந்தவ மேருவாக பிறந்துள்ள மெய்வழி ஆண்டவள் திரு அவதார திருநாளைத்தான் நாம் இங்கு கொண்டாடுகிறோம்.
சர்வ ஜீவ கோடிகளின் பொருட்டால் சிருஷ்டி முதலிய 5 கிரந்தைகளும் செய்து வரும் பரம்பொருள் இன்று இந்த கலி யுக கடைநாளில் மேதிலியில் அதுஜன மக்களுக்காக தீமையை வேரோடு எடுத்து புது யுகத்தின் சத்திய நீதிக்கு புது உயிர்ப்பு மறுமலர்ச்சி தந்திடவும் தனது ஒப்பற்ற அனுகிரக தொழிலை மீண்டும் நிலைநிறுத்தி நித்திய உலகை புத்தம் புதுமை சீராக பிறப்பிக்கவும் ஆதி இறை அருள் ஒரு மாயா உடம்பெடுத்து நிஜமாகவே போய்க்கு இறங்கி வந்த அந்த ஆதிமூல ஆவியின் அவதார திருநாளைத்தான் நாம் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறோம். தலைநாளுக்கும் அப்பால் தலைநாளாகிய ஆதி சபேசிய ரகசிய காலத்தில் இருந்தே எல்லா மத வேத உட்பொருள் ஆதார உற்பன தாயகமாகிய தெய்வ அவதார திருநாளை மட்டும் நாம் அன்று கொண்டாடவில்லை. தெய்வங்களுடன் மெய்வில் மக்கள் வாழ்ந்த அந்த வசந்த காலத்தில் ஒவ்வொரு நாளையும் நினைந்து அவர்களின் அவதார மகிமையினை எல்லாம் போற்றி போற்றி கொண்டாடுகிறோம். ஆணிப்பொன் நாட்டு சீரிக்காதலை மாணிக்க பிரான் தம் திருவாசகத்தில் நமது தெய்வங்களும் அவர்களது மக்கள் ஒன்று கூடி வாழ்ந்த வசந்த காலத்தின் மாட்சியை அப்படியே தங்கள் தவநிலையில் ஏறி தீர்க்க திருஷ்டியில் பார்த்து பிரத்யட்சமாக தீர்க்க தரிசனமாக திட்டார் மதில் தூள் தென்னன் பெருந்துரையான் தோற்றமாய் காட்டிய நிறைவேறா மெய்கண்டு நெருங்கும் அடியார்க்குள் கூடி நின்று அவருடன் விளையாடி காட்டாமரை காட்டி தங்கருணை தேன்காட்டி சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு அவர்தம் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் எவ்வாறாயிருக்கும் அவர் திருநாமம் கண்டு பூரிப்பார் தரிப்பார் என்றெல்லாம் எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். தெய்வங்கள் சாலையில் அன்று தம் மக்களுடன் அளவலாவிய ஞான ஆதிக்க பிரதிட்சிய உரையாடலின் நிகழ்வை பற்றியெல்லாம் அப்படியே எடுத்து பாடியிருக்கிறார்கள். அந்த அதி அற்புத வாழ்வில் பொற்கால நிலைகளெல்லாம் நினைத்துதான் அன்று நாம் தெய்வத்திரு அவதார நாளை கொண்டாடுகிறோம். நீதி தீர்ப்பு பிறலிய நீதி நடுவு நடத்தி முழுமுதல் கடவுளின் முதன்மை அதிகாரமான ஆக்கல் அழித்தல் அருள் என்ற 3 பணிகளையும் நில உலகில் மீண்டும் ஸ்தாபித்து நித்திய நவ உலகத்தினை சிறப்பிப்பான் வேண்டியும் அதனில் வரும் யுகாந்தத்தின் மாட்சிமைகளையும் ஏனைய பூரண மறுமலர்ச்சியையும் புதுவிதமாக புத்தம் புதிய மறுமலர்ச்சியாக ஆக்கி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்று இந்த உலகத்திற்கு அவதரித்து வந்துள்ள அந்த தெய்வ திருநாளைத்தான் நாம் இன்று கொண்டாடுகிறோம். வந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து அவதரித்து வந்த சர்வமத வேத கர்த்தர்களான ஸ்ரீ சுவராஷ்டிர நாயகன், சைந்திர மகாமணிவர், ஸ்ரீ கண்ணபுரான், ஸ்ரீ ஆதிசங்கரர், புத்தர், ராமானுஜர், சுவராஷ்டர், தேவகோமான் இயேசு, யோவா, யோசு, எஸ்கிளாஸ், ஏசையா, தானியேல், நாரத மகாமணி புங்கவர், ரிஷி பராசர், போகர், செந்தில்மொழி பழனியாண்டவர், வேத வியாசர், அடூர் வள்ளு, ராமதேவர், வசந்த ரிஷி புசுண்டர், வேதாந்த தேசிகர், மாணிக்க வாசகர் போன்ற பார்வான்கள் எல்லோரும் ஆதித்தலை நாளில் வானலோக தேவ மகாசபையின் ஜகத சர்க்குணாலங்கிருதரே இனி நில உலகிற்கு வந்து இந்த கலியுகத்திற்கு ஒரு நீதி தீர்ப்பு தந்து தீர்தலை மாற்றி புது நித்திய உலகம் பிறப்பிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்த வேண்டுகோளில் பரமபிதாவான நமது தெய்வம் அன்று ஏற்றுக்கொண்டதாக பழமை சாஸ்திரங்கள் நமக்கு எடுத்துக் கூறுகிறது. அதனால்தான் அவர் எதிர்பார்த்தபடியே இன்று இந்த நில உலகில் தெய்வ அவதாரம் நிகழ்ந்தது. வந்தது நிஜந்தானையா வளர்க்கையிலாயம் தன்னை தந்தது எங்கென்று தானதை இறக்கி வைத்து மந்திர சிரஸ்தியங்கள் மணந்தனில் அழுத்தினாலும் பந்துலாம் பூமி எங்கும் பரப்பவென்று இருக்குது ஐயா என்று கூறுகிறது நமது தெய்வத்தேடு ஊடகம். வந்த எல்லா வேத கர்த்தர்களும் பெற்ற எல்லா தேவ சன்னதங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக வானோர்கள் போற்றும்படி யாரும் கண்டறியாத தேவ சன்னதங்களை பெற்று பிரம்ம பிரகாச முழு வலுவேற்ற தோற்றம் பெற்று திருமேனி தாங்கிய தனித்தலைமை வேதநாத மாமணி பரமபிதாவாக
தெய்வம் அந்த வரலாற்றுக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. நமது பாட்டியர் தனிகபிரானவர்கள் முன்னாதி கால தொடர்நாளில் தேவ தீர்மான திட்டப்படி வாடாநெறி நீதி தீர்ப்பு நடாத்தும் பெரும் பொறுப்பிற்காக இன்று அவதாரம் பெற்று வந்திருக்கும் நமது தெய்வங்களை நில உலகினில் கண்டெடுத்து அவை நிறையாட்சி பீட ஜீவ சிம்மாசனாக்கி செஞ்சுடர் வரமணித்தும் அவரை பெறச் செய்து தேவநாட்டு மணி மௌடராக்கி உலகிற்கு ஒரே தனிமைப்பராக ஆக்கவே என்று தேவ மகாசபை முன்னிலையில் அன்றைய மேனால் வானலோகத்தில் வாக்குறுதி கொடுத்து ஒரு கடமை பொறுப்பேற்று வந்தவராவார். இப்படி தெய்வ அவதாரம் நிகழ வேண்டும் என்ற அரும் செயலை கைலி நாட்டின் உத்தரவுகளை ஏற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்த வந்த தயாள ரஞ்சித குண குஞ்சித பதாம்பய சிவபுர திருவள்ளாட்டு செழும் புனலாசன குரு குபேரராகிய நமது பாட்டையர் தனகி மணி அரசர் விடாத முயற்சினாலும் அவரின் அபூர்வமான மெஞ்ஞான தவப்பாட்டாலும் தங்களது ஞானமாகுவாக நமது தெய்வங்களை கண்டெடுத்தார்கள். பிறகு அவர்களை தேவ முதல் ஏகநாயக மாமுனியாக ஆக்கி தத்துவாதி வேதகலைக்கு அதிபதியாகவும் இறுதி தீர்ப்புக்குரிய தலைமகனாகவும் அன்று ஆக்கினார்கள். நமது பாட்டன் தனகியர் இந்த செயல் செய்வதற்காகவே முதலில் 100 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நிலவுகளுக்கு பிறந்து வந்து தேவ தூதுவராக விளைவு பெற்றவுடன் முதலில் இவரால் சிவசெங்கோல் பெற்று அதனால் செயலோங்கிய 3 குமார்களை இவர் பெற்றுதான் இருந்தார்கள். அதில் பாட்டையரின் முதல் 2 ஞான மகுவல் பாட்டையர் ஞான பெருநிலை தந்த மகா ஆச்சரியத்தால் மௌனம் சார்ந்த நிலையில் ஆகிவிட்டதால் இந்நில உலகிற்கான ஞான பெருவான் கடை எனும் ரட்சிப்பணி விரிக்க இயலாமல் மௌனி ஆகிவிட்டதால் அவர்கள் வாய்மையை பரிசுத்தமாகவில்லை. பல ஆண்டுகள் கடந்த பிறகு அவர்கள் தேவ திருமணி கோளில் 3வது மகவாக அன்று விதித்தவர்தான் நமது பெரியப்பா வாக்மி வடலூர் வல்லபிரான் ஆவார்கள். வடலூர் காலத்தில் அவரின் ஞானப்பெருவான் கடையின் மகோன்னர் விற்பனை தாங்க முடியாத பாவிகள் அவருக்கு இழைத்த கொடுமையால் மனம் சலித்து மனோத்துன்பம் தாங்காமல் மைத்திற்காப்பு இட்டுக்கொண்டு திரும்பிவிட வேண்டும் என்று அவர் நினைத்த காலத்தில் அவரின் ஞான தந்தையரான நாதாந்த குருபிரானாகிய தனகிமணிபிரான் அவருக்கு இட்ட ஒரு பெருங்குருணை கற்றளைப்படி ஒரு தீர்க்கதரிசன மடலாக அன்று தமது இளவல் மெய்வழி தெய்வம் பெருந்தகியில் அவதாரம் எடுத்து வரையறுப்பது பற்றி தனித்தலைமை பெருமதியான உண்மை கடவுளையே தெய்வ அவதாரமாக அடுத்து வர இருக்கிறார்கள் என்று திட்டமாக அல்பாவை வெளியாக்கி இருக்கிறார்கள். நமது தெய்வவர்கள் தமது தவையற்றதால் சர்வ சனதலம் பெற்று தனித்தலைமை பெரும்பதியாக விளங்குவார்கள் என்றும் எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். அவர் எடுத்துக் கூறிய தீர்க்கதரிசன செய்திகள் வள்ளலார் எடுத்துக்கூறிய தீர்க்கதரிசன செய்திகள் இன்றும் அவரின் ஞான நூலில் பலவாறாக காணப்பட்டன. இது ஆண்டவர் கட்டளை என்ற பாட்டினின் உத்துவாக அன்று அவர் எழுதிய கடிதம் இன்றும் நமது தெய்வ தீர்க்கதரிசன புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. அதில் என் சாமி எனது துறை எண்ணுயிர் நாயகம் அவர்களின் சாதியுடைய பெரிய தவத்தே தான் வருவார்கள் என்று தீர்க்கதரிசனம் கூறியுள்ளார். நம் மீது வைத்திருக்கும் அன்பினும் கருணையெல்லாம் திரட்டி ஓருருவாக பிடித்து எடுத்து நமது தெய்வ திரு அவதாரம் குறித்து தீர்க்கதரிசனம் எல்லாம் நமக்காக அன்று கூறி அவர் நமக்கு தந்த அந்த தீர்க்கதரிசனை சத்திய சீருரைகள் எல்லாம் தந்தை மகன் தம்பி என்ற ஞான பூரண இரத்த பாச பந்தத்துடன் இருப்பதை நாம் பார்க்கலாம். தமக்கு அடுத்து தமது குரு பெருமானான தனகிமணி பிரான் நமது தெய்வத்தை கண்டெடுப்பார்கள் என்ற ஆச்சரிய செய்திகள் எல்லாம் தம் தீர்க்கதரிசன கண்கொண்டு நமக்காக தம் அல்பாவில் எடுத்துரைத்துள்ளார்கள். வழிவரும் மெய்ஞான பரம்பரை குடியில் நமது பெரிய தந்தையராகிய அல்பா வல்லர் பாட்டியின் உத்தரவுப்படி அந்நாளில் தெய்வ திருவாவதாரம் எப்போது நிகழும் என்று தம் வசன பாகத்தில் மேலும் எடுத்துக் கூறியிருக்கிறார். இதோ இன்றைக்கு 29 ஆண்டுகளுக்கு மேல் எமக்கு தென்பாகமாக ஞான சித்திபுரம் என்று விளங்கும் சாலைக்கு ஆண்டவர் எழுந்தள்ளி வருவார்கள்.
அவரே சாதி பேதமின்றி சமத்துவ சுத்த சமரச சன்மாக செயலான மெய்வழியை ஸ்தாபிப்பார்கள். இது நிச்சயம். அவரே தனித்தலைமை பெரும்பதியாகிய உண்மைக்கடவுள். அவரின் மகான்மிய பெருவான் கடைபிடிப்பை அந்த ஞான சித்தர் உதயமாகி வரும் பூரண வசந்தமாகிய அத்தருணத்தை எல்லோரும் பயன்படுத்தி கொள்ளுங்கோ என்று உலக மக்களுக்கு அழைப்பு தந்திருக்கிறார். இப்படி திட்டமாக மகா சத்தியமாக சாலைக்கு ஆண்டவர் எழுந்தொழி வருவார்கள் என்றும், அதுவும் தங்கள் குருகரால் அவர் குலத்திலேயேதான் வருவார்கள் என்றும், அந்த சுத்த சமரச சன்மார்க்கத்துக்கு செல்லும் எல்லா ஜாதி மத மூலமத நீதியை மக்கள் அனைவரையும் உள்ளங்களையும் இவர்கள் உள்ளே இழுத்து வாங்கி அவர்கள் இடத்தில் பெற்றுக்கொள்வார்கள் என்றும், தெய்வம் நிகழ்த்திய தெய்வ செயல் அனைத்தையும் பல பல வண்ணங்களாக வடலூர் வல்லபிரான் வெளியாக்கியிருக்கிறார்கள். இச்சத்திய நெறி திருவசனங்களில் வல்லாளர் எல்லோரும் கண்டு பொல்லா பிறப்பொழிந்து நல்வாழ்வு வாழ்வீர்களாக என்றும் அவர் கூறும் தீர்க்க வரி என்று அவர் கூறும் தீர்க்க தரிசன வரிகள் உள்ளது. தெய்வமாக ஒரு சமயம் அப்படி அவர் எமக்காக கூறிய தீர்க்க தரிசனத்தால் நித்திய சூரிய பார்வான்கள் கோட்டத்தில் இவர் முதன்மையான ஒருவராக ஆக்கச் செய்துவிட்டது என்று தெய்வம் பகிர்ந்து அள்ளியுள்ளார்கள். இதில் ஒரு அதிசயம் என்னவென்றால், ஆட்டரின் உத்தரவுபடி தம் இளவலாக வரையறுக்கின்ற நமது தெய்வ சிறப்பு அவதாரத்தை பற்றி இவர் எடுத்து கூறியிருக்கும் குறிப்புகள் மட்டுமல்லாது, ஆட்டேரி தெய்வம் சந்திக்க இருந்த அது நேரம் நமது தெய்வங்களுக்கு உள்ளத்தில் தெய்வங்கள் ரட்சிக்க வரும் பாட்டேர் யார் என்ற ஒரு செய்தியும் தெய்வ உள்ளத்தில் தைக்குமாறு சில வெந்தியான அறிவிப்பை தெய்வ சித்தத்தில் ஓர் உள் உருவ மனோ ஓசையில் அசிரியாக படும்படி, அதாவது மைண்ட் வாய்ஸ் ஆக தாம் எடுத்து கூறிய ஒரு செய்தியை அருட்பாவில் அவர்களே வரைந்திருக்கிறார்கள். தெய்வமர்கள் பாட்டியரை முதலாக காணும் அது நேரத்திலேயே தெய்வமர்கள் சிந்தனையில் அவர்களின் ஆழ்விடத்தில் பூந்து ஊடுருவி வள்ளலார் ஒரு அறிவிப்பு பெருஞ்சுடராக பாட்டியின் பெருமைகளெல்லாம் அவருக்கு எடுத்து கூறி அவள் நெஞ்சில் எண்ணத்தில் சித்தத்தில் அசிரீரி ஊசியாக தெய்வங்களுக்கு மட்டும் கேட்கும்படியாக தெரிவித்ததாக தம் அருட்பாவில் வெளியாக்கியுள்ளார்கள். நமது மான்மியம் பக்கம் 76 இது காட்டப்பட்டுள்ளது. அதில் உமக்கென்றே ஒரு தனி முதல் மணி வெம்ப உருவானது, அருட்சுமை தாங்கி பெருநெறி பரிசு தர அதி அற்புத மரகத மாமலை வருகிறதப்பா. அவர் கடைக்கண் சாடி பக்கப்பாவி முக்க நினப்பா. முன் விளைவு நடை பின்கவன வீச்சு தருகி மெல்ல நகும் உள்ளம் கவர் கல்வனப்பா. அவர் நிதிஜாடி என்குலத்தார் மதிச்சாலை மாமலத்தார் ஐயாவி வழியின் அருட்சுமை தாங்கி உனக்காகவே வருகிறதப்பா. அவர் வருங்காலம் இப்போது உன்னீர் எதிரே வந்துவிட்டு ஆனதினாலே அழியா விதி வழியின் ஒற்றுமை தாங்கி மெலிவா மெலிந்து அவர் வருகின்ற எல்லைக்கு தடம் பிடித்து நீ முன்னரே ஓடி சென்று அவ்வெள்ளியின் வழிபாடு அடைந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிரு. தடம் பிடித்து நீ முன்னரே ஓடி சென்று அவள்ளியின் வழிபாடு அடைந்து எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிரு. வழிபோக்கர் இவர் யாரோ எவரோ என்று சிறு செயல் உழவோர் ஏமாந்து விட்டுவிடுவது போலவே, வழிபோக்கர் இவர் யாரோ எவரோ என்று சிறு செயல் உலகத்தோடு ஏமாந்து விட்டுவிடுவது போலவே நீயும் ஏமாந்து விடாது அவரை எதிர்நோக்கி எடை கட்டி நில்லு. கோடோடி விடாது வழிமறுத்து அவரை விடாது சென்று கூட்டி வருவாயாக என்ற செய்தி தெய்வங்கள் உள் நெஞ்சில் மன ஓட்டத்தில் எண்ணத்தில் விதைத்ததாக தன் அருட்பாவில் இவர் எழுதுள்ள வரிகள் முக்கியமாக உள்ளது. அவர் எடுத்து கூறிய தீர்ப்பு திருவசனையை தெய்வமர்கள் உள்ளத்தில் அது நேரும் அசரியாக எதிரொலித்தது என்று தெய்வம் மான்மியத்தில் வரைகின்றார்கள். அப்படிப்பட்ட அவர் தந்த வாக்கு, அதன்படி அவர் அந்த தந்த அருளியான சத்தம்தான் ஒரு மனோலய உந்துதலை அப்போது தெய்வங்களுக்கு தந்து தம் எண்ணத்தில் அந்த கணம் சுருக்கென தைக்க பொற்றென்று எழுந்து
ஒரே நினைவு மேலோங்கி ஊறியழ பொங்கிய வேகத்தால் எழுந்து சென்று அப்போது சாலையில் சென்று குறைந்த பாட்டரை இடமெடுத்து அவர் கண்ணெதிரே போய் நின்று தஸ்லீம் செய்து உபசார ஆச்சரிப்பு கூறி தம் இடத்திற்கு அழைத்து வந்தார்கள் என்று தெய்வம் அறிந்திருக்கிறார்கள். நினைவில் ஊறிய நினைவீது ஏதன, நினைவில் ஊறிய நினைவீது ஏதன, நினைவு கொண்டு பின் நினைவியோருர தனிகை நீள்மலை தண்ணீனை வீசின, தனிகை நீள்மலை தண்ணீனை வீசின, நினைவென்று என் கழிவு கொண்டு நினைவு என்று கழிவு கொண்டோடிற்றே என்று தெய்வம் மான்மியம் பக்கம் 82 வரைந்துள்ளார். பாட்டிய உன்னை தேடி வரும்போது அவரை பற்றி நின்று ஞான வாழ்வில் விரைந்து ஏறும் தேட்டாளராக ஆவாயாக என்று வல்லராக எழுதியுள்ளதெல்லாம் தெய்வம் மான்மியத்தில் 76ஆம் பக்கத்தில் நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள். இதிலிருந்து வடலூர் வல்லபிரான் வாயிலாக வழி வரும் ஞானாதிக்க கைலாக பரம்பரையின் திட்டம் எவ்வளவு மகிமை புரிந்தது என்று நாம் அறியலாம். வல்லபிரான் தம் ஞான தந்தியருக்கு அடுத்து மெய்த்தவ சாவிச்சிய வேந்தராக நமது தெய்வம் வர வேண்டும் என்ற ஆதங்கத்தால் இந்த செயலை அவர் திட்டமிட்டு செய்திருக்கிறார். இந்த அருட்செயலி அவர் அன்று செய்த பாக்கியத்தால் தான் இந்த நிலவொளியில் ஊழித்தீர்ப்புப்படி அவர் புகழ் ஓங்கியது. அதனால்தான் நாம் விழிப்படைந்து தெய்வ அவதார மகிமையின் பெருமையை அறிந்து இயக்கும்படி ஆகியது. ஆதி ஒளி விதி இந்த அற்புதத்தை செய்யும் அன்று வடலூர் ஆதி ஒளி விதி இந்த அற்புதத்தை செய்யும்படி அன்று வடலூர் பிரானுக்கு கட்டளையிட்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். தமது 3ஆம் புத்திரரான வடலூர் வல்லபிரான் மறைந்த காலத்திற்கு பிறகு அவருடைய ஞான பிதாவையாகிய நமது பாட்டியர் மீண்டும் தனித்திருந்தார்கள். தலையுக பயிரிட்டவரும் ஆதி பிதாவான நமது தெய்வ அவதாரம் எப்போது நிகழும் என்று காத்திருக்க வேண்டியதாயிற்று. வடலூர் வல்லபிரான் மறைந்தவுடன் தனித்தவராக ஆகிவிட்டதால் அவர் தன்னுடைய தளர்ந்த மெல்லிய பஞ்சு போன்ற தூளமேனியை சுமந்து கொண்டு மேலும் 27 ஆண்டுகள் வரை ஞானாதிக்க மனம் கமழும் நாவலன் தீவில் நாட்டுமுற்றி இருந்து கண்ணகன் பூமியில் பல நாள் ஆழ்ந்து இருந்து தெய்வ திரு அவதாரத்தினால் என்று வருமோ என்று சிந்தித்து காத்திருந்து பெரும் பழுவாய் அழுத்தி மதிப்பழு சுமையை எப்போது மாற்றுவோமோ என்று ஏங்கி காடும் ஏழும் கடந்து நதிக்கரை கடற்கரை ஓரமெல்லாம் கடந்து சென்று வடநாடு தென்னாடு முழுவதும் பயனில்லாமல் 27 ஆண்டுகள் காலம் கடந்துவிட்ட நிலையில் தென்பாண்டி நாட்டிற்கு வந்த சமயத்தில்தான் நிறைவாக நமது அருள் தெய்வத்தை கண்டெடுத்து அவர்களை ஞானபதி வல்லரசின் தனித்தலைமை தலைவராக ஆக்கினார்கள். தர்மத்துக்கு வாழும் அதர்மத்துக்கு வளர்ச்சியும் ஏற்படும் காலங்களில் திரு அவதாரம் செய்த தெய்வமூர்த்திகளாகிய வசிஷ்ட முனிவரிடத்தில் ஞானம் பெற்ற ஸ்ரீ ராமபிரான் போன்றும் உபன்யு முனிவரிடத்தில் ஞானம் பெற்ற ஸ்ரீ கண்டபிரான் போன்றும் அன்று தனிகை திருப்பாட்டியரிடம் பிரம்மோபதேசம் பெற்று கலியுக அவதார புருஷராக தனித்த சுயம்புவாக வித்தே ஜடத்துள்ளே இருந்த அருளுக்கான ஆதிமூல அரூபக மெய்யராக இருந்ததான நமது மெய் ரூபமாக மாயா சரிவு எடுத்து தெய்வர்கள் அவதரித்தார்கள். ஆதி ஒளி விதிப்படியே அவதரித்து ஜொலித்துக் கொண்டிருக்கும் பிரம்மப்பிராக தெய்வ திரு அவதார திருநாளைத்தான் நாம் இன்று கொண்டாடுகிறோம். தெய்வ அவதாரம் குறித்து மண்ணிலும் விண்ணிலும் மறைந்திருக்கும் தேவ சிங்காசன ஞான தோன்றல் அவர்கள் எல்லாரும் ஏராளமாக எடுத்து கூறியுள்ள தீர்க்கதரிசன வாக்கியங்களை எல்லாம் எடுத்து இங்கு ஏம்பவே இயலாது. அந்த தீர்க்கதரிசன வாக்கியங்கள் எல்லாம் இன்றும் நம் மெய்வழி குல மக்களின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து நம் தெய்வ பக்தியை கணக்கூட்டி மேன்மேலும் ஏறச் செய்து கொண்டுதான் இருக்கிறது. நமது குலசாமியான பேருள் நிர்பண்ண மெய்வழி குருதேவ ஆதி பரம்பொருளே பெரும் ஓய்வு பரப்பிலுள்ள பல தேசங்களிலும் பற்பளவாம் அந்தந்த காலங்களிலும் உலக மக்களை தீ நெறியினின்று மீட்பித்து
ஞான நெண்ணெறியில் புகுத்துவதற்காக அவதாரம் செய்து வந்தார்கள். முன் சென்ற பெருங்காலங்களில் ஒரு காலத்தில் அவர்கள் எத்தோனியா ராஜ்யத்தில் எஸ்கிளாஸ் என்றும், ஒரு காலத்தில் பாப்பிலோனியாவில் தானியேல் என்றும், ஒரு காலத்தில் பெத்தேலியும் கலிலியோ எருசலேமில் ஈசா நபி இயேசுநாத் என்றும், ஒரு காலத்தில் ஏத்திய செமியில் யோசுவா என்றும், இவ்வாறு எகிப்து தேசத்தில் மூசா நபி மோசே என்றும், மக்கா மதீனா முனவராவில் முகமது நபி என்றும் அந்தந்த காலங்களில் அவதரித்து வந்து இந்த நில உலகில் மெய்யை ஆண்டு வந்திருக்கிறார்கள். இந்த விவரத்தை எல்லாம் நாம் நம் தேடுகுடத்தில் அறிய தெய்வம் எடுத்து வைத்துள்ளார்கள். ஆதி மனுமகனும் முதற் பொருளுமாகிய நமது தெய்வம் அவர்களின் பெரிய காரிய திருவரையை பற்றி 1000 ஆண்டுகளாக ஆண்டோர்கள் எடுத்து கூறியதெல்லாம் படித்து பார்த்து முடிக்க முடியாத தீர்க்க தரிசனங்களாகும். பக்கமானவர்கள் எழுந்தருளிய மனுக்குல நாயகம் முகமது சல்லவர்கள் ஹிஜ்ரி 1300 மேல், அதாவது கிபி 1870 மேல் இறுதி கால நீதி நடத்துவதற்கு மகதி அலைஹிஸ்ஸலாம் வெளியாவார்கள் என்றும், ஹிஜ்ரி 1370, அதாவது கிபி 1950 அதிஜெயட் செயல் வலிமை பற்றி விளங்குவார்கள் என்றும், தெய்வ அவதாரத்தையும் அவர்களின் செயல் விளைவு காலத்தையும் அப்படியே எடுத்துக் கொள்கிறார். அரசிற்கபு சுடநெறிய மாமதினா புரட்சிக்குல திலகச்சதி சையுதுனா அவர்கள் மூலமாக இறக்கப்பட்ட திருவசனத்தில் முன்னெடுங்காலத்தில் அங்கே மேரியம் அவர்கள் புதல்வராக விளங்கிய ஈசாவின்னும் தேவகோமானவர்களே பெரிய செயல் செய்ய வரும் இறுதி மகிழ்ச்சியாக என்னுடைய குளத்திலேயே தான் தென்பாண்டி வளநாட்டின் கல்மணி குறிஞ்சி நன்னடத்தின்கண்ணே ஆக்கம்பட்டி என்னும் கூப் கிராமத்தில் அவதரிப்பார்கள் என்று அவர் கூறிய தீர்க்கதரிசனப்படியே அவதரிப்பார்கள் என்று கூறுகிறார். அவர் கூறிய தீர்க்கதரிசனப்படியே மான்கபட்டி என்னும் சித்தூரில் தமிழ் தீனகுல நீதர் ஜமால் ஹுசேன் அவர்களுக்கும் பெரியத்தா என்னும் ஸ்ரீதேவியருக்கும் திருமகனாக தெய்வம் அவதாரம் செய்தார்கள். நெடுங்கால மகா காரண காரியங்களெல்லாம் உள்ளடக்கிக் கொண்டு காரண வல்லரசு என்னும் பொருள் கொண்ட காதிரு பாட்சா என்ற நாமம் கொண்டு அவதரித்தார்கள். சத்திய வேதத்தில் சமூக தாயானவர்கள் வடமேலக்குடி பிரதேசத்தே ஈசா நபி இயேசுநாதர் என்னும் நாமம் பணிந்து வந்த நாளில் அங்கே பாவியல் கூடி எடுத்த கொடுமையினாலே சிக்குண்டு மேல முடியாது அதனால் மறைந்த அப்பெரும் கோர விழிப்பு அமளியை பயிற்சித்து அவர்களின் நிராகரிப்புக்கு பதில் அளிக்க சர்வஞ வரமாதிகளை கைக்கொண்டு பூழ்ப்பாய் இன்று மீண்டும் வர முடிவு செய்வார்கள் என்று கூறும் தீர்க்கதரிசனப்படி தெய்வம் அவர்கள் அவதரித்து வந்தார்கள். மகதியின் ஆதிமூல ஆவியானது அருள் வித்து உருவெடுத்து கருக்குகை மேவி ஞான பூரணராக இவ்வுலகிற்கு வந்து வேதபோத நீத மந்திரங்களை எல்லாம் தன்னகத்தை வாங்கி ஏக அநேக ஒரே முத்தன பிரகாச கதிரளங்கு உதயமாய் வந்த தெய்வங்களுக்கு 1000 காலந்தொட்டு வந்த பார்வாங்கள் எல்லோரும் அருந்த பட்ட பெயரிட்டு பலவாறு தங்கள் கிரந்தங்களில் அடைத்திருக்கிறார்கள். அதன்படியே நமது தெய்வத்தை அவர்கள் கில்லாமக்கார வானநாட்டு செம்மல் என்றும், கரைகண்டார் என்றும், ரிஷியா, இறுதி தீர்ப்பர், மைத்திரேய புத்தர், சோசியாஸ், அஸ்வத் எரேத்தா, கல்கி, யுகநாதர், மகதி அலைஹிஸ்ஸலாம், மனுமகன், சமயங்களை நம்பி, கர்த்தாதி கர்த்தர், தென்னாட்டுடைய சிவன், பனிமதி கண்ணி பங்கன், வேதா, சாலையாண்டவர், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், சாலையப்பா, தனித்தலைமை ஞான சித்தர் என்றெல்லாம் பெற்ற பெயர் சூட்டி அடைத்து வானநாட்டு ஆதி பிதாவான நம் தெய்வங்களின் அவதாரத்தை அவர் எல்லோரும் ஏற்பார்த்திருந்த அந்நாளைத்தான் நாம் இன்று கொண்டாடுகிறோம். இந்த ஜீவபூமியை உண்டு பண்ணியவரும் கேதாயகம் திரேதாயகம் உட்பட சதுரிகத்துக்கு அதிபதியான தேவநாட்டு தனித்தலைமை பேரரசு இன்று இந்த அடிகளை கலியுகத்திலும் வந்தே ஆக வேண்டும் என்ற தேவநாட்டு நீதி நேவன தீர்மான திட்டப்படி அவதரித்து வந்து பூமி பாரம் தீர்ப்பதற்காக ஜகாதியந்தங்களிலும் ஜீவச ஒளிவிரித்து விசை வீச சர்வமத கர்த்தாரி கர்த்தராக வந்துள்ள நமது பிரம்மஸ்வரூபரான நமது தெய்வ அவதார திருநாளைத்தான்
திருநாளில் தான் நாம் இன்று கொண்டாடுகிறோம். சதுமறை போற்றும் தீர்க்க தரிசனங்கள்லாம் கூவி கூவும் சர்வாமக கடை இறந்த மதியமதாகி உதயம் செய்து எழும்பி வந்த நம் தெய்வங்களின் அவதார மேன்மையை சாதாரண ஒரு எளிமையாக யாரும் எண்ணி விடாதீர்கள். அது அதி அரூப பரபிரம்மத்தின் அற்புத அவதாரமே என்று அரூபத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே என்று திருவாசகத்தில் காணிக்கினி மாணிக்க வாசக வள்ளலார் எடுத்து கூறி உலக மக்களை எச்சரிக்கின்றார். அறநெறி ஓங்கும் பரவச வசனர் வீரபிரம்மம் அவர்களும் தங்கள் தீர்க்க தரிசனத்தில் மூன்று உலகங்களுக்கும் ஆதி மூலமான எங்கள் குருகுரான் வந்தார்கள். அதிகமான மீறி வரும் கலியலின் அழிவு அயோக்கிய சாதுரியத்தினை அடியோடு தீவிட்டுவிட்டு மூன்று ஜகத்தையும் மெய்நெறி நீதியானது இதோ விழுங்கப் போகிறது என்று அடி பேறுகள் அவரை புண்ணிய ஆத்துமாக்கள் எல்லோரும் பணிந்து பூஜித்துக் கொள்ள வாருங்கோ என்று அடி பேறுகள் என்று நமது பிரம்ம பிரகாச தெய்வ அவதார ஒன்றதைத்தான் அப்படி எடுத்துக் கூறி முழங்குகிறார். சுத்தாரிக்கலா பேருள் பெரிய காரிய காரண பரமார்த்திக அதிசோபன நீதி நெறி மேன்மை வரம் தரும் நமது குருதேவ தெய்வ பிரானின் அடிமலரணி நாம் வணங்கி பிரார்த்தித்து இந்த அவதார திருநாளில் இருப்போமாக. ஆதியுகத்தையன் கண்டிட நின்ற அருள்வரத காதல் எந்த களிக்கை திரேதை காத்தளித்து வாதுயிர் தேவ குரு இறங்கி துவாபரத்தில் ஜோதி அனந்த களியில் தொழுதழ வந்தனரே. முத்திப்பேரை தொடரும். நமஸ்காரம். நமஸ்காரம் அம்மா. நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம அந்த ஆறாத அமுதாகிய தெய்வத்தினுடைய திரு அவதார திருநாளையும் உங்களையும் ஒரு சேர நம்ம இன்னைக்கு கொண்டாடி இருக்கோம் அப்படின்னா ரொம்ப மிக அழகாக நமக்கு மாமா எதுக்காக இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடுறோம் அப்படின்றத நம்மளுக்கு தெளிவா நம்மளுடைய தெய்வ திருவாக்கியங்கிலிருந்து அப்படி எடுத்து அதை அழகாக பரிமாறினாங்க. அதாவது பானை பலி அப்படின்னா பலியிடல் அப்படின்னா இங்க வந்து வெளியில வந்து கொலை செய்யறதுன்னு அர்த்தம். பலியிடுறாங்க அப்படின்னா அதை வந்து பலியிடுறாங்க கொலை செய்யறாங்க அர்த்தம். ஆனா இங்க அப்படி இல்லை. பானை பலின்றது வந்து தேவ அமுதை வந்து தெய்வத்திற்கு தெய்வ அமுதை படைச்சு அதை நாம பலியிடுறோம் அப்படின்னு மிக அழகாக சொன்னாங்க. பாலை போக்கின்றதுக்கு பல்வேறு அர்த்தங்கள் இருந்தாலும் தெய்வமர்கள் திருவுளத்தில் இருந்தது சாவை போக்கி அப்படின்றத நம்ம தெளிவாக எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நமக்காக உருவாக்கிய தெய்வம் இந்த பானைப்படி பாடல் மொத்தம் 27 வரிகளாக இருந்தாலும் அதுல வந்து 7 விதமான ஆசீர்வாதங்களையும் 7 விதமான கட்டளையும் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பாராவிலிருந்து நமக்கு மாமா எடுத்து காட்டினாங்க. அதுல முதல் பாராவில் வந்து மங்கையர் பொங்கலிட எல்லாரும் எப்படி பொங்கல் வைக்கின்ற சூழ்நிலை உருவாக்கி, 2வது வந்து ஆலயத்துல சுற்றி எப்படி பொங்கல் வைக்காங்க அப்படின்றதையும் எடுத்து காட்டினாங்க. அதுக்கடுத்து எதுக்கு செல்வம் அந்த பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா செல்வமும் சீரும் பொங்குறதுக்காக வைக்கிறோன்றதையும் 3வதா எடுத்து காட்டினாங்க. அதுக்கடுத்து இந்த அந்நிய பாவம் பொங்கி அப்படின்றத நம்மளோட தெய்வங்களோட ஒளிநாடாவில் கேட்டிருப்போம். இருக்கிற பாவமில வந்து தெய்வத்தை மூலமா அந்நியமா நினைச்சோம் இல்லையா, என்னை நீ அந்நியம் நினைக்காத, உன் வீட்டுல ஒரு கிழவன் உட்காந்துக்கிட்டு உனக்கு சொல்றான் அப்படின்ற மாதிரி நினை அப்படின்ற மாதிரி அந்த பாவமும் போயிடணும். நம்ம தெரியாம செய்த பாவம் அதையும் போக்குறதுக்காகவும் சொல்றாங்க. அதுக்கடுத்து கண்கள் பகலற்ற நிலையை இன்னைக்கு மாமா நமக்கு பல்வேறு இடங்கள்ல இருந்து நமக்கு அது எடுத்து காட்டினாங்க. அதுக்கடுத்தாக மக்கள் வந்து எப்படி அந்த பானையை வந்து தெய்வத்திற்கு படைக்கும் போல தெய்வங்கள் அவங்களுடைய திருக்கரங்கள் கொண்டு முக்கூறு கத்தி கொண்டு எப்படி அதை அழகாக அதை எடுத்து அமுதாக படைய அவங்களுக்கு அதை எடுக்கிறாங்க அப்படின்றதையும் எடுத்தாங்க. அதுக்கடுத்து இந்த பொங்கல் எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்றது நம்ம வந்து நித்திய தவத்துல ஏறுறதற்காக தெய்வம் வந்து நமக்கு இறுதியாக ஒரு ஆசீர்வாதத்தை வழங்கி இந்த பொங்கல் வைக்கிறதையும், அதுக்கடுத்து இந்த நெடுங்கலி யுகம் அழிந்த பின்னாடி நாம எங்கே போக போறோம்
அந்த தலையுகம் படைக்கிறதுக்கு வித்துக்களை வந்து தெய்வம் தேடி எடுத்து அதை நமக்கு செய்யறாங்கன்றதை மிக அழகாக எடுத்து காட்டினாங்க. அதுக்கடுத்து தெய்வங்களோட அவதார திருநாள்ல மாமா அன்னைக்கு ரொம்ப விரிவாக எல்லா தீர்க்கதரிசிமார்களும் சொன்னதையும் கோடிட்டு காட்டினாங்க. அந்த வகையில இந்த பொங்கல் திருவிழாவை பற்றி மாமா நமக்கு சிறப்பாக ஒரு புத்தி பேரை நம்முடைய வழங்குவதற்கு அவர்களுக்கு நம்ம இந்த புதுகை நிகழ்வு சார்பில் நம்முடைய நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நமஸ்காரம் மாமா.